துளசி கல்யாணத்துக்கு ஒரு துளசி மாடம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காமாட்சி விளக்கு ரெடி பண்ணிக்கோங்க. புது வஸ்திரத்துக்கு இந்த மாதிரி பஞ்சு நூல் எடுத்துக்கோங்க. மாங்கல்யம் எடுத்துக்கோங்க. குங்குமம் எடுத்துக்கோங்க. அட்சதை எடுத்துக்கோங்க. வெத்தலை, பாக்கு, பழம் எடுத்துக்கோங்க. ஆரத்துக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நெல்லி ஒரு விளக்கு போடணும். நெல்லி விளக்கு. அதே மாதிரி நம்ம துளசி விளக்கு, மாட விளக்கு, பிள்ளையாரை வச்சுக்க வேண்டியதான். நல்லா பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம். நீங்கள் அழகாக நீங்கள் நெல்லி குச்சி நம்ம வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பெருமாள் பெருமாளை பக்கத்தில் அப்படி துளசி மாடம் பக்கத்தில் வைக்கலாம். ஏன்னா பெருமாள் துளசியை மணந்த நாள் இந்த கார்த்திகை மாதம் வளர்பிறையில் வருகிற ஏகாதேசிக்கு மறுநாள் துவாதேசிக்கு. அதனால் அன்னைக்கு துளசி கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நெல்லி குச்சி நீங்கள் அந்த இடத்துல துளசி பக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி சொருகி வச்சுட்டு நீங்கள் மாங்கல்யம் போட்டு புது வஸ்திரம் போட்டு தீப தூப ஆராதனை காட்டி வழிபடலாங்க. இது பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபடுறது ரொம்ப நல்லது, விசேஷம். ஆனால் கண்டிப்பாக நம்மளும் அழகாக துளசிக்கு வீட்டிலேயே கல்யாணம் பண்ணலாம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல நமக்கு.